அம்மா எங்க போறீங்க இம்பிட்டு வேகமா? ஐயா செந்திலே, நல்ல வேளை நீ வந்துட்ட. வா ஐயா, சித்தப்பா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். ஏமா அவங்க வீட்டுக்கு எதுக்குமா நாம போனோம்? அந்த புள்ள அமுதா போன் பண்ணுச்சியா? அமுதாவா? என்ன என்ன விஷயமா? சரிம்மா நீங்க ஏறுங்கம்மா. அண்ணே மன்னிச்சிருங்க அண்ணே. நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயம் இப்பதான் எனக்கு தெரியும். அதான் அடிச்சு புடிச்சு ஓடி வர. என் மகளும் மருமகனும் பேசுனது நீங்க மனசுல வச்சுக்காம மன்னிச்சிடணும். அதுகளுக்கு ஒரு விவரமும் பத்தாது. நீங்க மனசு மாதிரி வீட்டுக்கு வந்தது அந்த ஈஸ்வரம் புண்ணியம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எது எப்படியா இருந்தாலும் அமுதா சந்தோஷம் தான் முக்கியம்னு நீங்க என் வீட்டுக்கு வந்திய பாருங்கண்ணே. அதான் பெரிய மனுஷங்கிறது. நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். இது வேண்டாண்ணே. இப்பவே கையோட என் வீட்டுக்கு வாங்கண்ணே. நம்ம வீட்டுல உட்காந்து பேசிக்கலாம். ஆமா வீட்டுக்கிட்ட தான் இருக்கும். பரவாயில்ல, வாங்க வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமரேசன் குடும்பத்தோட பக்கத்துல வந்துட்டா அப்படியா? எங்க பிரச்சனை பண்றதுக்காகவே தேடி வருவீங்களா? உங்களுக்குலாம் மரியாதை இல்லை. உங்க வீடு ஏறி பேச வந்தது உங்களுக்கு இலக்காரமா போச்சு. ஒழுங்கா 2 பேரும் இங்க இருந்து போயிருங்க. நாங்க எங்க வீட்டு பிள்ளைய பழனிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். பழனி தான் எங்க மாப்பிள்ள. தம்பி அப்படி பேசாதிய தம்பி. பெரியவங்க நமக்குள்ள இருக்கிற மனஸ்தாபத்தை நினைச்சுக்கிட்டு சின்ன சிறுசு ஆசையை கெடுக்க வேணாம். என்னங்க பேசுறீங்க? என் தங்கச்சி உங்க மக செந்தில புடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாளா? சும்மா இது மாதிரி ஊருக்குள்ள கண்ட மெடிக்கும் சொல்லி என் தங்கச்சி பேரையும் என் அப்பச்சி பேரையும் கெடுத்துப்படாதீங்க. உங்க வயசுக்காக பாக்குற இல்ல. தம்பி கோவப்படாதிய. எங்க வீட்டு ஆளுங்க அப்படி பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாழ போறது ஒத்த வாழ்க்கை. அதுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்துட்டு போட்டுமே. தயவு செஞ்சு கொஞ்சம் மனசு வைங்க தம்பி. நீங்க மனசு வச்சா போதுமா? நீங்க போய் உங்களை கையெடுத்து கும்பிடுறீங்க. திரும்ப திரும்ப இதே பேச்ச பேசிட்டீங்க நின்னீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. கிளம்புங்க 2 பேரும். போதுமா போதுமா இல்லடா அது போதுமா வாங்கன்னு சொல்ல. நீங்க தானே எப்படியாவது வாங்கம்மா. போதுமா நீங்க வாங்கம்மா. ஏன் நாகு, எங்க உன் புருஷனையும் மாமனாரையும் ஆளையே காணோம்? அவங்க 2 பேரும் குமரேசன் வீட்டுக்கு சம்பந்தம் பேச போயிருக்காங்க. ஏண்டி இதுக்குதான் என்ன வர சொன்னியாடி? சோறு போட்டு சுருக்க மாற்ற கதையால இருக்கு. உன்னால அமுதாவை கண்ணனுக்கு கட்டி வைக்க முடியுமா முடியாதா சொல்லு. ஏமா இப்ப நீ போய் கேட்டா மட்டும் உன் மகனுக்கு பொண்ணு கொடுக்க நீ நானும் நிக்கிறாங்களாக்கும்.
நீ உன் மகளை புரிஞ்சு வச்சிருக்கிறது இவ்ளோதானாமா? குமரேசன் வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தான் சொன்னேன். பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னேனா? அதுக்கெல்லாம் ஆளை ரெடி பண்ணி வச்சாச்சுமா. அதாமா அன்னைக்கு சொன்னியே கோதை அத்தை, அவங்கள தான் அனுப்பியிருக்கேன். அவிகளா? அவங்க போய் என்னடி பண்ணுவாங்க? ஐத்த சரியான நேரத்துக்கு குமரேசன் வீட்டுக்கு போவாங்க. என் மாமனாரு அமுதாவை கட்டிக்கங்கன்னு குமரேசன் வீட்டுல பேசுவாரு. அப்ப ஐத்த என்ன கேக்கும் தெரியுமா? அமுதாதான் அந்த வாத்தியார் பைய செந்திலோட போக்குவரத்துல இருக்காளே, அவளை எப்படி பழனி கட்டிக்குவான்னு கேக்கும். இதுக்கப்புறம் அந்த பழனி அமுதாவை கட்டிக்குவா போறா? பழனி மட்டும் இல்லம்மா, இந்த விஷயம் தெரிஞ்சா ஊருக்குள்ள வேற எவனும் அவளை கட்டிக்கிறதுக்கு வீடேறி வரமாட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. என்னைக்கா இருந்தாலும் அமுதா நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறா. ஆனா நாமளா போய் அவங்க கிட்ட பொண்ணு கொடுன்னு கேட்க கூடாது. அவங்களா வந்து வேற வழி இல்லாம என் மகளை கட்டிக்கங்கன்னு நம்ம கால்ல வந்து விழணும். வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க. தெய்வான கதவு தர. வாங்க உள்ள வாங்க. அப்பச்சி போலாம். வாங்க. ஐத்த, அவங்க வீட்டுக்கு போயிட்டியா? ஏய், அங்கதாண்டி போயிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருவேண்டி. என்ன ஐத்த நீ? அவங்களாம் இந்நேரத்துக்கு வந்திருப்பாங்க. இந்தா வீட்டுக்கே வந்துட்டேன். உள்ளதான் போய்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் போ ஐத்த. ஏய், உன் புருஷனும் மாமனார் வந்திருக்காங்கடி. சரி சரி, நீ என்கிட்ட பேசிக்கிறத அங்கன காட்டிக்க வேணாம். போனை கட் பண்ணாம அவங்க பேசுறத அப்படியே கவனி. சரிடி அம்மா. தெய்வான, வாங்க வாங்க. நம்ம உறவுக்காரங்க தான். ஓ, ஏதோ பேசணும்னு வந்திருக்கீங்க. இப்போ சொல்ல வந்ததை தொண்டையிலேயே வச்சுக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? அது வந்து கேட்கறது சரியா தப்பான்னு தெரியல. அதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு கூட தெரியல. ஒருவேளை இதை கேட்டா உங்களுக்கு கோபம் கூட வரலாம். ஆனா என் மனசுல பட்டதை நான் கேட்கறேன். நடந்த சம்பவங்களுக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் காரணம் இல்லை. ஆனா உங்களுக்கு அப்படி நடந்ததுல எனக்கு பெரிய வருத்தம் இருக்கு. உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி உங்க கூட சம்பந்தம் பண்ணிக்க தான் எனக்கு விருப்பம். இதத்தான் எதிர்பார்த்தேன். இதை எதுக்கே ஜவ்வா போட்டு இழுத்துட்டு இருக்க? அமுதாவை கட்டி கொடுக்க நாங்க ரெடின்னு சொல்லிட்டு பட்டணம் கிளம்ப வேண்டிதானே? எல்லாத்துக்கும் மேல நாம காலங்காலமா கொண்டாங் உறவோட சுமூகமா இருக்கணும். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டு என் சின்ன மக உமாவை உங்க மகன் பழனிக்கு கட்டி கொடுக்கலான்னு கேட்க வந்தேன். அப்பச்சி, இரு சின்னவள பழனிக்கு கட்டி கொடுக்குறீங்கன்னா அப்ப அமுதாவை செந்திலுக்கே கட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்லா இருக்கு உங்க கதை. உங்க வீட்ல எங்களை வச்சு அவமானப்படுத்துறது பத்தாதுன்னு இப்ப எங்க வீட்ல வச்சு அசிங்கப்படுத்த வந்திருக்கீங்களா? பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிற மாதிரி சின்ன மகளை குடுக்குறாங்களா? சின்ன மகளை ஏங்க பாத்தீங்களா? என்ன சம்பந்தி, அவங்க பேசிக்கிட்டு இருக்காக நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, நான் அப்படி நினைக்கிற ஆளா? பின்னங்க பெரிய மனுஷனாச்சேன்னு பட்ட அசிங்கத்தை எல்லாம் மறந்துட்டு வீட்டுல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா என் பையனுக்கு என்ன பொண்ணு கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா?
போனா போகுதுன்னு சின்ன மகளை கட்டி கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நான் நினைச்சேன்னு வைங்க, நான் தாரேன் நீ தாரேன்னு சொல்லிட்டு 1000 பேர் என் வீட்டு படிவாசல வந்து நிப்பாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. மன்னிக்கணும், நாங்க வரோம். ஒரு நிமிஷம். ஏன் பச்சி, பெரிய மனுஷன் இப்படி தூரம் நமக்காக பேசிட்டு இருக்காரு, நீங்க என்னமோ உங்க பாட்டுக்கு அவரை குழப்பி விடுறீங்க. வேணும்னு நினைக்க போய் தானே இப்படி தூரம் வந்திருக்காங்க. இதுல அமுதா பண்ண தப்புக்கு இவங்க என்ன செய்வாங்க? உங்க சின்ன மக உமாவை கட்டிக்க எனக்கு முழு சம்மதம். பழனி பச்சி, அப்புறம் என்ன சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன? கொண்டு ஆக வேண்டியதை பேசுவோம். மூத்தவளை பேசிட்டு சின்னவளை கட்டி கொடுக்குறோம்னு நாங்க மாத்தி பேசினாலும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டீங்களே, உங்களுக்கு பெரிய மனசுங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் வரட்டுங்களா? மற்றதை பொறுமையா பேசிக்குவோம். சரிங்க, வரும். அப்பச்சி, என்ன அப்பச்சி இதெல்லாம்? வீட்டில் அமுதாவை பழனிக்கு பேசி முடிச்சலாம் தானே முடிவெடுத்து வந்தோம். இல்லை இளங்கோ, நாம வீட்டில இருந்து கிளம்பும் போதே அமுதா கண்ணை கசக்கிக்கிட்டு தான் நின்னான். அதுக்கப்புறம் பார்த்தா இங்க குமரேசன் வீட்டு வாசலுக்கே நமக்கு முன்னாடி அன்னலட்சுமி நம்மளை தேடி வந்துட்டாங்க. நாம இங்க தான் வரோம்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் சொல்லு? ஆமா, எல்லாம் அமுதா மூலமா தான் அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த அன்னலட்சுமி வீட்டுக்கு தான் தான் மருமகளா போகணும்னு ஏற்கனவே அமுதா முடிவு பண்ணிட்டான். இனி அவ தலையெழுத்தை யாரால மாத்த முடியும்? அவ விருப்பப்படியே பேசி முடிச்சிருவோம். மத்தத அந்த ஈஸ்வரன் தான் பார்த்துக்கணும். நீ அவங்க வீட்டுக்கு வண்டியை விடு. சரிங்க அப்பச்சி. என்னம்மா இது? என்னென்னமோ நடக்குது. நான் பெருசா என்ன ஆசைப்பட்டுட்டேன்? ஒரு வாத்தியார கட்டிக்கணும், படிக்கணும், அவ்வளவுதானே? அது அம்புட்டு பெரிய குத்தமா? மரமே மாமா 1000 இருந்தாலும் நீயும் உன் புருஷனை வீடு ஏறி சம்பந்தம் பேச வந்தவங்கிட்ட பேசுனது சரியில்லைம்மா. அவங்க நம்ம வீட்டை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயா மாமா, அவங்க நம்ம வீட்டை பத்தி நினைச்சா நமக்கு என்ன வந்துச்சு? ஏண்டி இத்தனை நாளா மனசுக்கு பிடிச்ச இடம் அமையலையேன்னு நான் தவிச்ச தவிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? இப்படி எல்லாம் கூடி வர நேரம் பார்த்து புருஷனும் பொண்டாட்டியும் இடையில புகுந்து உழப்பி விட்டுட்டியல. பாவம் என் புள்ள மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியலா? குடும்ப கௌரவத்துக்காக தானே சண்டை போட்டான். இதை கெடுத்து விடுறதுனால எங்களுக்கு என்ன ஆக போகுது? அம்மா, எனக்காக யாரும் வீட்டில் அனுதாபப்படவோ கோவப்படவோ வேண்டாமா. இதுக்கப்புறம் யாரும் இதை பத்தின பேச்சு எடுக்க வேண்டாம், கல்யாண பேச்சு எடுக்க வேண்டாம். எனக்கு கொஞ்ச நாளைக்கு என் வேலையை பார்க்க விட்டாலே போதும். ஐயா செந்தில், ஏயா இப்படி பேசுற? மா,
தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. என்ன வற்புறுத்தாதீங்க. இல்ல மாப்பிள நில்றா செந்தில். நில்றா. சொல்ற அம்மா எங்க என்ன மறுபடியும் வராங்க? வாங்க வாங்க பிச்சி, வாங்க. வாங்க வாங்க. வாங்க வந்து உட்காரு. ஏய் கொஞ்சம் குடிக்க தண்ணி இத கொண்டு வரேன். உட்காரு தம்பி, நீங்களும் உட்காருங்க. எடுத்துக்கோங்க. இல்ல வேண்டாம். உங்களுக்கு வேண்டாமா? அப்புறம் என்ன சங்கதி? ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நல்ல விஷயமா தான். இது பட்டுன்னு அப்பவே முடிச்சிருக்க வேண்டிய விஷயம். அப்படி இப்படின்னு இழுத்தடிச்சு இப்போ வந்து எப்பா சுத்துனது போத, விஷயத்துக்கு வாப்பா. சும்மா இருப்பா. நீங்க சொல்லுங்க. என் தங்கச்சி அமுதாவுக்கு செந்தில கட்டிக்க தான் விருப்பம். அதுவும் இல்லாம அம்மாவும் நேர்லயே வந்து பேசிட்டாங்க. அதான் யோசிச்சு இந்த அமுதாவை உங்க பையனுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அண்ணே, என்னென்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாம்மா. நான் எந்த கடவுளுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியலையே. பெரிய மனுஷன் தான் ஐயா. என் மவளும் மருமவனும் பேசினத கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம பிள்ளைய சந்தோஷத்துக்கு மறுபடியும் வாசப்படி ஏறி வந்திருக்கீங்களே. உங்க நல்ல மனசு யாருக்கும் வரும். ஆனா அதே நேரத்துல குமரேசன் வீட்டுக்கும் சம்பந்தம் பேசுனது தொடர்பா நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அதனால என் சின்ன மக உமாவை அவர் மகன் பழனிக்கு கட்டி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். இதே சொல்லியாதான் அலையறாங்க போலயா? ரொம்ப சந்தோஷம். அக்காவும் தங்கச்சியும் ஒரே குடும்பத்துல வாக்கப்பட்டு போறது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். பழனியும் இந்த வீட்டு புள்ளதானே. உடைஞ்ச குடும்பம் இது மூலமா ஒண்ணு சேர்ந்தா நல்லது தானே. ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு உங்க எல்லார்கிட்டயும் ஒரே எதிர்பார்ப்பு தான். எனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, என் மக ஆசைக்காக தான் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். நீங்க அவளை நல்லபடியா பாத்துக்கணும், அவ்வளவுதான். எனக்கு அது போதும். இதெல்லாம் சொல்லணுமான? மகாலட்சுமியே என் வீட்டுக்கு வர போறா. என் பூஜார சாமி கணக்க நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அப்போ நாங்க கிளம்புறோம். என்ன
வந்ததும் வராததுமா கிளம்புறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்லம்மா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இப்ப நாங்க கிளம்புறோம். வாப்பா. ஏய் பாப்பா வா. கண்ணா வழியா சரி சரி. புவனா, அந்த போனை எடுடி. என் மருமக அமுதா கிட்ட நான் உடனடியா பேசி ஆகணும். சரிம்மா. போ போ. ஹலோ. என் தங்கம், என் வீட்டு மகாலட்சுமி, நான் அத்தை பேசுறேம்மா. அத்தை? இன்னும் என்னத்தா மென்னு முழுங்கிக்கிட்டு வாய் நிறைய அத்தைன்னு சொல்லுத்தா. இப்பதான் உன் அண்ணனும் அப்பச்சியும் வந்து பேசிட்டு போறாங்க. என்னத்த சொல்றீங்க? அட ஆமாத்தா, உனக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சுட்டு போறாங்க.